வாங்க வாங்க என் பொண்ணோட ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் போனதை பற்றி பார்ப்போம். அதுக்கு தான் நாங்கள் கிளம்பி ஜாலியாக கேங்காக எல்லோரும் சேர்ந்து போனோம். நான் என் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லோரும் செம்ம ஜாலியாக எல்லோரும் ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு சியரப் பண்ணிட்டு வரலான்ட்டு போனோம். போகிற வழியில் அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ரோடெல்லாம் பப்பரைக்கான்னு இருந்தது. நல்லா பெரிய பெரிய ரோடாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது பாருங்கள் அவ்வளோ பஸ்ஸு. இந்த மரம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இப்படி எடுக்கும்போது நல்லா இருக்குது பார்த்தீங்களா? மரம் அப்படி நம்ம தலை மேலே அப்படி போகிற மாதிரி இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த பிரிட்ஜெலாம் ரொம்ப அழகாக இருக்குது, செம்மையாகவும் இருக்கும். ஆனால் இப்போ தான் வந்து டிவைடர் போட்டு வச்சுருக்காங்க. டிவைடர் போட்டது வரைக்கும் ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா ஓவர்டேக் பண்ணிவிட்டு முந்திக்கிட்டு போயே ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க போக மாட்டாங்கள்ல. போகாமல் கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி இருக்குது, அவங்களுக்கு பிரேக் போட்ட மாதிரி. ரயில்வே கேட்டு தாண்டி தான் போகணும் என் பொண்ணு ஸ்கூலுக்கு. அதனால் ரொம்ப தூரம் போகணும். சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அது போகிற வழியில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் சீனரிஸாக இருந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தோம். பேங்கிள்ஸ் பார்த்தீங்களா? எவ்வளோ பேங்கிள்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு பொதுவாக பேங்கிள்ஸ் போடுறது அவ்வளோ பிடிக்கும். ஆனால் வந்து நிறைய வாங்கி வைக்கணும்னு நினைக்க மாட்டேன். இருக்கிறத காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா எத்தனை வாங்கி வச்சாலும் ஒன்று தான் போட முடியும் ஒரு தடவைக்கு. அதனால ஆனால் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக அதுவும் ஒரு கைக்கு ஒரு டஜனுக்கு மேலே போடுவேன். அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் கிளாஸ் வளையல் கொஞ்சம் தான் நான் வச்சுருந்தேன். ரொம்ப நிறையா செட்டு வச்சுருந்தேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் போட மாட்டேன். அதனால் எங்கள் அம்மாவே எனக்கு வாங்கி தர மாட்டாங்க, நான் போட மாட்டேங்கிறதுனால. சும்மா வாங்கி வச்சுருப்பேன், ஆனால் போட மாட்டேன். ப்ரேஸ்லெட் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் போடாமல் அப்படியே வச்சுருப்பேனா. அதனால் சரி எதுக்கு கற்றுவாங்க. ஒரு 2-3 செட்டு தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுவே வந்து உடையிற வரைக்கும் போட்டு சும்மா அடிச்சு நவுத்துனேன். அது செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் போட்டு கலக்கலன்னு சரின்னு போய் உட்காந்துட்டோம். நாங்கள் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே உட்காந்துட்டோம். ஃபங்க்ஷன் ஆனால் கொஞ்சம் டிலேயாக தான் ஆரம்பித்தாங்க. நாங்கள் வேணால் சீக்கிரமாக போய் உட்காந்துட்டோம். பசங்களையும் விட்டுட்டு அப்படியே சும்மா ஜாலியாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு. நைட் தான் ஸ்டார்ட் பண்ணுறது. ஆனால் நாங்கள் ஒரு மதியத்துக்கு மேலேயே போயிட்டு அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு கிரவுண்டெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு, பில்டிங்லாம் எப்படி எந்த இது வச்சுருக்காங்க அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணுறாங்களா இல்லையா, என்ன இது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயே எங்களுக்கு பொழுது போயிடுச்சு. பார்த்தீங்களா, மறுபடியும் நாங்கள் வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கோவிலில் போனோம். அந்த ரோடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி டஸ்ட்டு பவுடர்லாம் அடித்து வச்சு கொடியெல்லாம் நட்டு வச்சுருந்தாங்க. அடுத்தது அடையாளம் புதுசாக வரவங்களுக்கு கூட இந்த சைடு தான் போகணும், இப்படி தான் நம்ம போகணுங்கிற அளவுக்கு தெரிகிற அளவுக்கு மாற்றி வச்சுருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்.